Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Okay children, next sum பார்க்கலாம். Question number 4. Show at least 2 different ways of making the following numbers. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து மேக் பண்ணணும். ஏதாவது 2 different ways யூஸ் பண்ணி மேக் பண்ணணும். எதர் நீங்கள் வந்து கின்லடி நம்பர் லைன் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ், மேட்ச் ஸ்டிக் பண்டில்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஒரு நம்பருக்கும் ஒரு வே மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? அதாவது மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் வச்சு எப்படி நம்பர் மேக் பண்ணுறது, கின்லாடி வச்சு எப்படி நம்பர் மேக் பண்ணுறது, நம்பர் லைன் வச்சு எப்படி நம்பர் மேக் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் 2 ways நீங்கள் வந்து பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் டு மேக் 125. ஸோ 125 வந்து மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து இது வந்து ரியல் மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 125 இதை வந்து நம்ம மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பருக்கு நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. 1s, 10s, 100s. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 100ஸ்ல எத்தனை 100s இருக்குது? 100 இருக்குது. அப்போ நம்ம 100க்கு நம்ம மேட்ச்ஸ்டிக் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ 100க்கு எப்படி மேட்ச்ஸ்டிக் பண்டில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 10 நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 10 into 10 என்ன வரும்? 10 10s are 100 வரும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 10 ஸ்டிக்ஸாக வந்து 10 பண்டில்ஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 10 வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் 10 வந்து நம்பர் ஆஃப் பண்டில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 ஸ்டிக்ஸாக 10 பண்டில்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு என்ன கிடச்சிடுது? 100 கிடச்சிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் 100 மேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு பண்டில். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கும்? 10 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் 10 பண்டில்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு பண்டில். ஸோ 10 + 10 20. நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து தேர்ட் பண்டில். ஸோ 10 + 10 + 10 30. கரெக்டாக? 10 + 10 20, 20 + 10 30. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு பண்டில், ஃபோர்த் பண்டில். ஓகேவா? 1 2 3 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பண்டில் ட்ரா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ஃபிஃப்த் பண்டில். இந்த மாதிரி நான் வந்து 10 பண்டில்ஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து சிக்ஸ்த் பண்டில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து செவன்த் பண்டில். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து எய்த் பண்டில். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து நைன்த் பண்டில். நெக்ஸ்ட் லாஸ்ட் பண்டில் ட்ரா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் நமக்கு 10th பண்டில். ஓகேவா? ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, 70 + 10 80, 80 + 10 90, 90 + 10 100. இப்போ நம்ம 100 மேக் பண்ணியாச்சா? ஸோ 100s பிளேஸை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் நமக்கு 10s பிளேஸ் இருக்குது, 1s பிளேஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் மேக் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. பிளேஸ் வேல்யூ போட்டுட்டு 100s பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து மேட்ச்ஸ்டிக் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ நம்ம ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 1 இருக்கிறனால ஒரு 100 மேக் பண்ணணும். டென்ஸ் பிளேஸில் 2 இருக்கிறனால 2 டென்ஸ் மேக் பண்ணணும். கரெக்டாக? இது ஒரு 10, இது ஒரு 10. ஸோ 2 டைம்ஸ் வரைஞ்சோன்னா நமக்கு 20 கிடச்சிடும். 10 + 10 20. கரெக்டாக? அப்போ 2 டென்ஸ் வரைய போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு டென்ஸ் பண்டில். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு டென்ஸ் பண்டில். ஸோ 10 + 10 20. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸுக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம். உங்கள் புக்கில் வந்து ஹண்ட்ரட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் 100 பண்டில். கரெக்டாக? இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செப்பரேட்டடாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஒரு டென்ஸ் பண்டிலாக செப்பரேட்டடாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். 10 டைம்ஸ் ட்ரா பண்ணி ஒரு 100 வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பண்டில்னால் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. 10 10ஆக இருக்கும். அதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதே மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். டென்ஸ் பண்டில், இது ஒரு டென்ஸ் பண்டில். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் எப்பயுமே நம்ம சிங்கிளாக தானே ட்ரா பண்ணுவோம். இப்போ 5 ஒன்ஸ் அப்படின்னா 5 ஸ்டிக்ஸ் ட்ரா பண்ணிடுவோம். 1 2 3 4 5 அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நம்பர் மேக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ 100 இருக்குது. இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ 100 + 20 ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, 5 சிங்கிள் இருக்குது. இப்போ 5. ஸோ 100 + 20 120. 120 + 5 125. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா 145 மேக் பண்ண போகிறோம். கின்லடி யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். கின்லடி நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் நமக்கு பீட்ஸ் இருக்குது. 10 10ஆக வந்து குரூப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 10 10 10 10 இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம். கரெக்டாக? ஸோ 10 + 10 20 30 40 50 60 70 80 90 100. இங்கே வரைக்கும் நமக்கு 100 இருக்குது. அதுக்கப்புறம் 110 120 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 130 140. ஸோ இந்த பீடு இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் நமக்கு 140. அதுக்கப்புறம் 145 மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 5 பீட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் அந்த 5th பீடு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 1 2 3 4 5. ஸோ இந்த 5th பீடு தான் என்னது, 145. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் 145th பீடு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கின்லடி யூஸ் பண்ணி நம்பர் மேக் பண்ணணும். ஓகேவா? 10 10ஆக இருக்கிறதப்போ நீங்கள் 10 10ஆக கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்பர் மேக் பண்ண போகிறேன். 170 மேக் பண்ண போகிறேன் நம்பர் லைன் யூஸ் பண்ணி. ஸோ நம்பர் லைனும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குதா, 0 10 20 30 40 இந்த மாதிரி இருக்குது. நமக்கு 170 மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் நம்பர் லைன் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே வரைக்கும் நமக்கு 100 இருக்குது. அப்புறம் 110 120 130 140 150 160 170. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நம்பர். ஓகேவா? 170 தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே நம்பர் லைனில் பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கின்லடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணோன்னு பார்த்தாச்சு, நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி நம்பர் மேக் பண்ணணும்னு பார்த்தாச்சு, மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்பர் எப்படி மேக் பண்ணுவோன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். fill in the empty boxes appropriately. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா empty boxes இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலமில் வந்து பிக்டோரியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் யூஸ் பண்ணி பிக்டோரியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங் பிக்டோரியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் நீங்கள் இங்கே வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதணும். ஃபைனலாக இருக்கிற காலம் வந்து நம்பர் சென்டென்ஸ். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே சென்டென்ஸில் எழுதணும். இதில் எந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் பாருங்கள் 114 கொடுத்துருக்காங்க. அதோட பிக்டோரியல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? நீங்கள் இங்கே பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஸோ 4 ones இருக்கும். 4 ones இருக்கா? 1 2 3 4 ones இருக்குது. 1 tens இருக்கும். இப்போ ஒரே ஒரு டென்ஸ் பண்டில். அப்புறம் ஒரே ஒரு 100 பண்டில், ஒரே ஒரு 100 பண்டில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிக்டோரியல் ஃபார்ம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? நீங்கள் இதை வந்து இதை பார்த்தும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பிளேஸ் வேல்யூ எழுதிட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஹவு மெனி ஒன்ஸ்? 114ல் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 4. How many tens? 1. How many hundreds? 1. ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த காலம் ஃபில் பண்ணணும். ஃபோர்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? 114 மோர். ஸோ 100ஓட 14 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதா? 114 கிடைக்குது. ஸோ 100 + 14 தான் 114. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலம் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஸோ 132 மோர். ஸோ 132 மோர்னா என்ன அர்த்தம்? 100ஓட 32வை நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 132 அப்படின்றது 100 + 32 என்ன வரும்? அப்போ 132 வரும். 100 + 32 என்ன வரும்? 132. அப்போது இந்த காலம் நம்பர் காலம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு 132 அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்டோரியல் ஃபார்ம் ட்ரா பண்ணணும். இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நான் வந்து பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ 132 நம்ம வந்து மேக் பண்ணணும். ஸோ 132 அப்படின்னு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. 100 அப்படின்னு இருக்கிறப்ப 10 ஸ்டிக்ஸு 10 டைம்ஸ் ட்ரா பண்ணணும். கரெக்டாக? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எத்தனை டைம்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. இன்னும் 2 டைம்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டென்ஸ் ஒன்ஸ் இது வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டென்ஸ் பிளேஸில் ஹவு மெனி டென்ஸ் அப்படின்னு போயிட்டு பார்க்கணும். ஸோ டென்ஸ் பிளேஸில் ஹவு மெனி டென்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஹவு மெனி டென்ஸ்? 3 டென்ஸ். அப்போ 3 டென்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. How many ones? 2 ones. இப்போ சிங்கிளாக 2 ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 132. ஓகேவா? இது நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணணும். இங்கே எனக்கு ஸ்மால் ஸ்பேஸாக இருந்தனால உங்களுக்கு கீழே ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஹவு மெனி ஒன்ஸ்? 2 ones. How many tens? 3 tens. How many hundreds? 1 hundreds. ஸோ இது அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிக்டோரியல் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமைனிங் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இதில் இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணலாம், இல்லைனா இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம். எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். எது பண்ண போகிறீங்க நீங்கள்? இது. ஓகே. ஸோ இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு ஹவு மெனி ஒன்ஸ் கண்டுபிடிங்க. 1 2 3 4.
இப்போ 4 ones. How many tens? 1, 2, 3, 4, 5. 5 tens. How many hundreds? 1. 100. அப்போ 1. அப்போ இதை சேர்த்து எழுதணும்னா நமக்கு நம்பர் கிடைச்சிரும் கரெக்டாக. அப்போ 154. நெக்ஸ்ட் இங்கே வந்து எழுதணும், நம்பர் சென்டென்ஸ் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 100 and 100 and 54 more. 54 more. ஸோ 100ஐயும் 54ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 154 கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 172 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இது ஃபில் பண்ணிக்கிறேன். How many ones? பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ones, tens, hundreds. How many ones? 2. How many tens? 7. How many hundreds? 1. ஓகேவா? அடுத்து இது எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? 100 and 72 more. 100ஐயும் 72ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 172 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிக்டோரியல் ஃபார்ம். ஸோ பிக்டோரியல் ஃபார்முக்கு நான் திருப்பி டென்ஸ் வரைகிறதுக்கு நமக்கு டைம் ஆகுது இல்லையா, அதனால நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுலேயே வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகேவா? நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 172 இருக்குது. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். 100 தானே ஆல்ரெடி நமக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டென்ஸ் ட்ரா பண்ணலாம். டென்ஸ் வந்து 7 டென்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 5 இது நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இன்னும் 2 மோர் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து 7 டென்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ 2 ones. இப்போ சிங்கிளாக நீங்கள் 2 ட்ரா பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஸ்பேஸில் ட்ரா பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 108 இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதிக்கிறேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஹவு மெனி ஒன்ஸ்? 8. 8 ones. How many tens? 0. 0 tens. 0 tens. 0 tens na என்னது? டென்ஸே இல்லை. ஸோ 0 tens. Hundreds. How many hundreds? 1. 1 hundreds. இப்போ நம்பர் சென்டென்ஸ் எழுதிடலாம். 100 and 8 more. ஓகேவா? ஸோ 100ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 108 கிடைக்கும். ஸோ 100 and 8 more. இப்போ இதுக்கு நம்பர் சென்டென்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து பிக்டோரியல் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இதுவும் நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் வந்து நான் ஓல்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே நான் வச்சுக்க போகிறேன். ஸோ 108 இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கான்செப்ட் படிப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு பிளேஸ் வேல்யூ போட்டுடலாம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஒரே ஒரு 100 நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு கரெக்டாக. 10 20 30 40 50 60 70 80 90 100. ஸோ 100 நம்ம ட்ரா பண்ணியாச்சு. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 இருந்துச்சுன்னா நோ வேல்யூ, நத்திங். அப்போ டென்ஸ் பிளேஸில் நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? ட்ரா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிடணும். ஒன்ஸ் பிளேஸில் 8 ones இருக்குது. இப்போ சிங்கிளாக 8 மேட்ச்ஸ்டிக்ஸ் ட்ரா பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி தான் இதுக்கு நம்ம பிக்டோரியல் ஃபார்ம் வந்து ட்ரா பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதனால் டென்ஸ் பிளேஸில் எதுவுமே ட்ரா பண்ணலை அப்படின்றது புரியுதா? ஏன்னா டென்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. 0 மீன்ஸ் நத்திங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இது ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் போகலாம். 30 more than 150 இருக்குது. அப்போது 150வும் 30வும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணுங்க. 0 + 0 0. 5 + 3 5 in the mind, 3 in the finger. 8. After 5 very good 8. இங்கே வந்து 1 போட்டுருவோம் கரெக்டாக. இங்கே ஒன்றுமே நம்பர் இல்லை, நம்ம இங்கே 0 தான் இருக்குது. அப்போ 1 + 0 1. ஓகே, அப்போ இங்கே நமக்கு நம்பர் வந்து 180 வருது. ஓகேவா? நம்பர் சென்டென்ஸில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? 30
மோர் தென் 150னா என்ன அர்த்தம்? 150லேருந்து 30 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? மோர் தென் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பிளேஸ் வேல்யூ பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் 8 இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. இப்போ 180க்கு நம்ம பிக்டோரியல் ஃபார்ம் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 180க்கு பிக்டோரியல் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 180 இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹண்ட்ரட்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்? 10 டைம்ஸ் ட்ரா பண்ணணும். 10 ஸ்டிக்ஸாக 10 டைம்ஸ் ட்ரா பண்ணோம்னா நமக்கு 100 கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு 8 10s ட்ரா பண்ணணும். ஸோ 10 8 டைம்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 5 டைம்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் 3 மோர் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 80 ட்ரா பண்ணியாச்சு. கரெக்டாக 10 20 30 40 50 60 70 80. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் ஏதாவது இருக்கா? இல்லை, 0 தான் இருக்குது. 0 மீன்ஸ் நத்திங். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எதுவுமே ட்ரா பண்ணக்கூடாது. 100 + 80 180 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிக்டோரியல் ஃபார்மும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்கள். 160 இருக்குது. இதுக்கு நம்பர் ஃபார்ம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு நம்பர் சென்டென்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். 160 more. 160 more. வெரி குட். ஸோ 100ஓட 60 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 160 கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம நம்பர் எழுதிடலாம். 160. ஓகேவா? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ பிக்டோரியல் ஃபார்ம் மட்டும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்? அதே டென்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 160 இருக்குது. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை. நம்ம ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே ட்ரா பண்ண தேவையில்லை. டென்ஸ் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 10s நம்ம ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 8 பண்ணியிருக்கோம்ல. 1 2 3 4 5 6. இந்த 2வை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த 2 தான் நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 60 வந்துடும். 6 × 10 60. 6 10s are 60. இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60. ஆல்ரெடி நம்ம 100 நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ஸோ 100. ஸோ 100 + 60 160. ஓகேவா? இப்போ நம்ம பிக்டோரியல் ஃபார்மும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நியூவாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேட்ச்ஸ்டிக்ஸ்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 100 பண்டில்ஸ் வந்து மேலே மேலே ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் சம் ரொம்பவே ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்னு சொல்லலாம். ஸோ நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்பர்ஸை வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மார்க் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 109 கொடுத்துருக்காங்க, 112 கொடுத்துருக்காங்க, 124, 134, 146. ஸோ நம்பர் லைனை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 100, 110, 120, 130, 140, 150. ஸோ 10 டிஃப்ரென்ஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு 109 மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் 100லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு 109. அப்போ இதை கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் 109 அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்கள் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த லைன் அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு எழுதினாலும் ஓகே. ஓகேவா? பட் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 112 மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 112 எங்கே வரும்? 110க்கு அப்புறமா தான் வரும். ஸோ 110க்கு அப்புறம் 111, 112. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? 112 இருக்கும். ஸோ 112. நெக்ஸ்ட் 124 எங்கே வரும்? 120க்கு அப்புறமா வரும், ஆஃப்டரில் வரும். ஸோ 121, 122, 123, 124. இப்போ இங்கே தான் நமக்கு 124 இருக்கும். நெக்ஸ்ட் 134. 134 எங்கே வரும்? 130க்கு அப்புறமா வரும். ஸோ 131, 132, 133, 134. நெக்ஸ்ட் 146 சொல்லியிருக்காங்க. இது வந்து 140க்கு அப்புறமா வரும். ஸோ 141, 142, 143, 144, 145, 146. இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். 155 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் லைனை அப்சர்வ் பண்ணுங்கள். 150 நான் ஏன் அப்சர்வ் பண்ண சொல்கிறேன்னா, சிலது வந்து 10 டிஃப்ரென்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலது 20 டிஃப்ரென்ஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சிலதில் 5 டிஃப்ரென்ஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சிலதில் 50 டிஃப்ரென்ஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எந்த டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50, 60, 70, 80, 90, 200. ஸோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 10, 10, 10 இருக்கும். ஸோ 10 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 155 அப்படின்னா 150க்கு அப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 151, 152, 153, 154, 155. நெக்ஸ்ட் 163. 160க்கு அப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ 161, 162, 163. நெக்ஸ்ட் 178. 170க்கு அப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ 171, 172, 173, 174, 175, 176, 177, 178. நெக்ஸ்ட்டு 189 சொல்லியிருக்காங்க. ஸோ 180க்கு அப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ 181, 182, 183, 184, 185, 186, 187, 188, 189. அப்புறம் 190 வரும். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் 198 சொல்லியிருக்காங்க. இது 190க்கு அப்புறமா வரும். ஸோ 191, 192, 193, 194, 195, 196, 197, 198. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் சீசம் பாருங்க. 100, 120, 140, 160, 180, 200. 20 டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் நடுவில் மிடில் பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் இருக்கும். இப்போது 125 மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் வந்து 120க்கு அப்புறமா வரும். ஸோ 121, ஸோ 121, 122, 123, 124, 125. நெக்ஸ்ட் 142 சொல்லியிருக்காங்க. ஸோ 141, 142. ஸோ 140க்கு அப்புறமா வரும் 2 நம்பர்ஸ் தள்ளி. ஸோ 142. நெக்ஸ்ட் 153 கேட்டிருக்காங்க. ஸோ 153 எப்படி மார்க் பண்ணுவீங்க? இங்கே வந்து நமக்கு 140க்கு அப்புறம் 160 இருக்குது. ஸோ 140க்கும் 160க்கும் மிடில் என்ன நம்பர் வரும்? 150. 150 வரும். வெரி குட். ஸோ இது வந்து 150ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 140, 150, 160. கரெக்டா? நமக்கு 153 வேணும். ஸோ 153னா இதுதான் 150. இதுக்கப்புறம் 3 லைன்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 151, 152, 153. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்க 174 இருக்கு. ஸோ நமக்கு இங்கே 170 அப்படின்னு எதுவுமே இல்லை. 170க்கு அப்புறமா தான் 174 வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 170 நீங்கள் இல்லை.
அப்போ எதுக்கும் நடுவில் அந்த நம்பர் வரும்ன்றதை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ 160க்கும் 180க்கும் மிடில் என்ன நம்பர் வரும்? 170 வரும். இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 174 நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 171, 172, 173, 174. இப்போ இதுதான் 174. எப்படி பண்ணணும்னு புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சம் பாருங்கள். 199 இருக்குது. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? 200க்கு பிஃபோரில் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 190 நீங்கள் நம்பர்ஸ் இல்லை, ஆனால் 180 இருக்குது, 200 இருக்குது. இதுக்கு நடுவில் தான் அந்த நம்பர் வரும். 190 வரும்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ இங்கே நமக்கு 190 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் 9 லைன்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ 191, 192, 193, 194, 195, 196, 197, 198, 199. ஸோ இந்த இடத்துல நமக்கு 199 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டால் அந்த நம்பர் மேலே வருது, அதனால தான் நான் உங்களுக்காண்டி கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ஏரோ மார்க் போட்டு 199 அப்படின்னும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.